அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் இணையில் அற்றவராகவும் ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் அரிய அறிவையும் வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை பாக்கியவான்களாக சிறப்பித்திருக்கின்றார். அந்த வகையில் நாம மிகவும் சிறந்த படைப்புகளாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அந்த 114 அத்தியாயங்களிலும் 6346 வசனங்களை கொண்ட குர்ஆனாக இது உள்ளது. அந்த வசனங்களிலிருந்து நாம ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நாம பார்த்த சூறா 74 அல் முதத்திர், மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு தலைப்புள்ள ஒரு சூறா. இது 19 என்ற கணித அமைப்பை, குர்ஆன்ல உள்ள ஒரு கணித கட்டமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சூறா 74வது அத்தியாயமா இருக்குது. இது 19 அடிப்படையை 19 என்ற விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. 19 பற்றி சொல்லக்கூடிய வசனமும் இதில் தான் வருது. அலைஹா திஸ்ஸாத்த அஷர், அதன் மீது 19 உள்ளது அப்படிங்கிற ஒரு வாசகமும் 30வது வசனத்தில் வருது. ஆக 19 பற்றி 74 சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயமும் இது வெளிப்படுத்தப்பட்ட காலகட்டமும், அதாவது 1974 1974. பொதுவாக நம்ம என்ன செய்யறோம், எந்த வருஷமா இருந்தாலுமே அப்படி வருஷம் மட்டும் தான் போடுவோம். 90 91 92 போட்டு வரோம். அது மாதிரி அப்பவும் 70 71 அப்படிதான் போட்டு வரோம். 74 தான் போடக்கூடிய காலம். இந்த 74ல தான் அந்த மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்குது. அதுவும் 1900 நம்ம பயன்படுத்தாத 1970 சொல்றது இல்லை, 71 அப்படிதான் சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி 74ல தான் அந்த 19 பத்தி சொல்லப்பட்ட ஒரு சூறாவா இருக்குங்கிறது பார்க்கிறோம். அதே சமயத்தில் இது சூரிய ஆண்டு 1974 இருக்கும் பொழுது சந்திர ஆண்டு 1406 இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ரெண்டு ஒரு சேரா வருதுன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் 1406ங்கிறது டிவைடட் பை 19 19 ஒரு பெருக்கு தொகையாக இருக்குது. அதே மாதிரி நிறைய அந்த வருஷம் மாதம் காலம் எல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது ஒரு 19 மடங்காக இருக்குது அப்படிங்கிறத நாம் அதை பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூறாவை பற்றி நாம் சென்ற வாரத்தில் 7 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ் தொடங்கி, மறைக்கப்பட்ட ரகசியமே உன்னைத்தான் சொல்லி அல்லாஹ் வெளியில் எச்சரிக்கை செய், உன்னுடைய இரட்சகரை பெருமைப்படுத்தி, உன்னுடைய ஆடையை தூய்மை செய், அதே சமயத்தில் தவறானவற்றை கைவிட்டு விடு, உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடை, உறுதிப்பாட்டுடன் உன்னுடைய இரட்சகரை நினைவு கூர்ந்தது அப்படின்னு 7 வசனத்துக்கும் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சி இன்னைக்கு 8வது வசனத்துக்கு இன்ஷால்லாஹ் பார்ப்போம். 7 வசனத்தை பார்த்த விஷயம் என்ன, மறைக்கப்பட்ட ரகசியம் சொல்லி அந்த 19 பற்றி எல்லாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றை சொல்றாரு. அதை அற்புதத்தை வெளியே எச்சரிக்கை செய்யும்படி சொல்றாரு. மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க. இந்த 19 அற்புதத்தின் மூலமாக சான்று கண்டதுக்கு அப்புறம் உறுதி அடைவாங்க இல்லையா, அதை வச்சு எல்லாம் எச்சரிக்கை செய்ய சொல்றாரு. திரும்ப உன்னுடைய இரட்சகரை பெருமைப்படுத்து. அந்த 19 அற்புதம் வெளிப்படும் பொழுது கடவுளுடைய தன்மை நமக்கு தெரிய வருது. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்றா இருக்குது, எவ்வளவு மகத்தானவராக இருக்கிறாரு, இது எப்படி செய்ய முடியும், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் இருக்குத. கணித முறை ஏற்கனவே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதா இருக்குது, மொழிகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதா இருக்குது, எண்ணும் எழுத்தும் ஒரு சேர ஒரு அற்புதத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமா சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் நம்ம பெருமைப்படுத்துவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய இரட்சகரை பெருமைப்படுத்தி, அந்த அற்புதத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக கடவுளை பெருமைப்படுத்தும்படி அதை கட்டளையிடுறாரு. உங்களுடைய ஆடையை தூய்மை செய்ய அப்படிங்கிறார். 19 என்ற ஒரு ஆடை, இந்த குர்ஆன் ஒரு தூய்மையான ஒரு புத்தகம். இதுல கரை படிஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்றார். இந்த குர்ஆன்ல கரை படிஞ்சிருக்குது, தூய்மை இல்லை, அதை தூய்மைப்படுத்து. எதை தூய்மைப்படுத்த முடியும்னா 19 என்ற இந்த அற்புதத்தை வைத்து தான், இந்த கடிதத்தை வைத்து தான் நம்ம சரியானதை கண்டுபிடிக்க முடியும். எதெல்லாம் தவறா இருக்கு, எது சரியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அடிப்படையில் உங்களுடைய ஆடையை தூய்மை செய் அப்படின்னு கட்டளை சொல்றாரு. அப்புறம் தவறானவற்றை கைவிட்டு விடு.
ஒரு விஷயமா சொல்லல. உன் ஆடையை சுத்தம் செய்யன்னு சொல்றாரு, திருப்பி தவறானவே உள்ள பூந்திருக்குது, அதை விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. தவறான விட்டு விட அந்த கடிதத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும். இதுல அது 19 இருக்குதா அது இல்லையா? 19 அமையப்பட்ட எல்லாமே குரானோட சேர்ந்ததா இருக்குது, ஒன்னோட ஒன்று பிடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு விஷயமும் எண்ணும் எழுத்தும் வசனங்களும் எல்லாமே 19 அடிப்பில் இருக்குதுங்கிறத நம்ம நிறைய டேபிள்ஸ் அட்டோடையில் பார்த்துருக்குறோம், இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக தவறானவற்றை கைவிட்டு விடு, உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடை. குரான்ல என்ன இருக்குதோ அது எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அல்ல. இந்த வாசகம் எல்லாமே அந்த 19 என்ற அற்புதம் எப்போ வெளிப்படுச்சு அப்போ அதுக்கு பொருந்தும். அதுக்கு முன்னால மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அப்பவும் அந்த வசனம் பொருந்தும். உன்னுடைய உறுதிப்பாட்டோடு உன்னுடைய ரட்சகரை நினைவு கூர்ந்துடு அப்படின்னா, நினைவு கூற அல்லாத உறுதிப்பாட்டோட செய்யுன்னு சொல்றாரு. அதை நம்பிக்கையோட, அதை புரிஞ்சு அறிஞ்சு உறுதிப்பாட்டோட என்ன செய்யணும், நினைவு கூறுங்க. வெறுமனே அந்த வார்த்தையால சொல்றாங்கல்ல, அருமாடுகள்ல எது எடுத்தாலுமே அந்த வார்த்தையா சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா மாஷா அல்லா அப்படின்னு. அப்படி இல்லாம அந்த உறுதிப்பாட்டோட சொல்லணும். அல்லா நாடுனா நான் தருவேன், அல்லா நாடுனா நான் வருவேன், அல்லா நாடுனா நான் செய்வேன் அப்படிங்கிறது முதல்ல அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட் கொடுக்கணும் நம்ம. அது உறுதிப்பாட்டை பற்றி எல்லாம் சொல்றாரு. ஆக 7 வருஷம் நம்ம சென்ற வார்த்தையை பார்த்துருக்கிறோம். உறுதிப்பாட்டு உன்னுடைய ரட்சகரை நினைவு கூர்ந்துட்டு அது சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்து சொல்றாரு, பின்னர் கொம்பு ஊதப்படும் பொழுது அப்படிங்கிறார். இந்த உலகம் அழியும் பொழுது அந்த கொம்பு ஊதப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த கொம்பு ஊதப்படுதல்ங்கிறது உலகம் முழுக்க அது கேட்கும். எப்படி உலகம் முழுக்க ஒரு நிலவும் சூரியனும் இருந்து எல்லா மக்களையும் பார்க்க முடியுதோ அது மாதிரியான ஒரு ஊதுதல், கொம்பு ஊதுதல் அப்படிங்கிறது. அது பின்னர் கொம்பு ஊதப்படும் பொழுது. அப்படி இது வந்து மறுமை நிகழ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு அதை நினைவுபடுத்துறார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தவணை இருக்குது, அது முடிய போகுது, இந்த காலத்துக்கு ஒரு காலாவதி இருக்குது, மனிதனுக்கு மரணம் இருக்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அது நடக்கும்போது நிகழும் பொழுது அல்ல என்ன சொல்றாரு, கொம்பு ஊதப்படும் பொழுது அப்படி. அதான் தொடக்கம், அது ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு சிரமமான நாளாக இருக்குங்கிறார். அந்த கொம்பு ஊதப்பட்டு அழிக்கப்படும் பொழுது அந்த நாள் மிக சிரமமா இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமா டெய்லி சாப்பிட்றோம், படுக்கிறோம், எந்திக்கிறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வாரம் படுக்கிறோம், நடந்துட்டு இருக்கு, நம்ம ஒண்ணுமே தெரியல அதுல. ஆனா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் அந்த சிரமத்தை பத்தி நம்ம அறிய முடியும். அதை நம்ம கற்பனையில பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரி, அது சிரமமான நாளா இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம சாதாரண வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை பார்க்கிறோம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில நாள் கஷ்டமா இருக்கும், சில நாள் சந்தோஷமா இருக்கும், சில நாள் சிரமமா இருக்கும். கடவுள் நினைவு கொண்டா அதெல்லாம் இருக்காது. நான் மறந்து இருக்கிறதுனால அதெல்லாம் அடைகிறோம். நம்ம பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடைகிறோம். நம்ம கடவுள் சார்ந்து இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, பெருசா தெரியாது, எல்லாமே இலகுவா இருக்கும். ஆக அந்த கொம்பு ஊதப்படும் பொழுது அது ஒரு சிரமமான நாளாக இருக்கும். ஏன்னா முடிவாயிடுச்சு இல்லை அவனுக்கு. இப்போது நம்ம இருக்கிறோம்னா நம்மளால் தர்மம் செய்ய முடியும், ஒரு உணவளிக்க முடியும், ஒரு நலம் விசாரிக்க முடியும், நல்லது செய்யல முடியுங்கிற சக்தி எல்லாம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஒரு ஏழைக்கு உதவ முடியும், நமக்கு இப்படி இருக்குது. ஆனா இந்த நிலைமை அதெல்லாம் எதோட முடிஞ்சு போச்சு, அந்த கொம்பு ஊதுதலோட முடிஞ்சு போச்சு. எதுவுமே செய்ய முடியாது. அதான் நம்முடைய தீர்வு. எவ்வளவு நம்ம அமல் செஞ்சிருக்கிறோமோ அதான் நம்ம தீர்வா இருக்கும். அப்ப நம்ம ஆசைப்பட்டால் என்ன செய்ய முடியாது, தீர்வு நம்மளால அமல் செய்ய முடியாது. நிறைய சொத்து இருக்குது, தான தர்மம் செஞ்சால் செல்லுமா, செல்லாது. எப்படி மரணத்துக்கு அப்புறம் கொடுக்குறது செல்லாதோ, வாழும்போது தான் கொடுக்கணும். நம்மளோட சொத்து எல்லாம் இருந்து வாழும்போது கொடுத்தா தான் நன்மை. எல்லாம் சேர்த்து வச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் தானம் கொடுத்துருங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு நன்மை இருக்கும்? அது நம்ம சித்தது நமக்கு பயன்படாது இல்லை, நமக்கு பயன்படாத ஒண்ணு நமக்கு மற்றவங்க கொடுக்குறோம். அது சரி, அது ஒரு லாங்கா பேச வேண்டிய விஷயம், அது இன்ஷால்லா பேசுவோம். இப்படி நம்ம விரும்பினா கூட நம்மளால் தர்மம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நாள் ரொம்ப சிரமமான நாள் அப்படிங்கிறாரு. நம்ம மறுப்பவர்களுக்கு எளிதானது அல்ல அப்படிங்கிறார். காஃபிர்களுக்கு, நம்ம மறுப்பவர்களுக்கு, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது எளிதானது அல்ல, பெரும் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திருப்பி அல்ல கேட்க சொல்றாரு, தனி ஒருவனாக நான் படைத்த அந்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படிங்கிறார். அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் தனியாக தான் படிச்சிருக்கிறார், யாரும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து படைக்கல. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் சார்ந்து இருக்கிறாங்க, கடவுளை சார்ந்து இருக்கணும், அதுதான் நமக்கு உகந்தது, செய்ய வேண்டிய காரியம். ஆனா அதெல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒருத்தனை சார்ந்து இருக்காங்க. எப்படின்னா இவன் தான் நம்மளை காப்பாற்றுறான், இவன் தான் நமக்கு வேலை கொடுத்துருக்கிறான், இவன் தான் நமக்கு சம்பளம் தரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்ந்து இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் மறுமையில் நடக்காதுங்கிற சொல்றார். தனியா நான் படைத்த ஒருவனை அப்படிங்கிற, தனி ஒருவனாக நான் படைத்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படிங்கிற. அது என்ன விஷயம்னா, அவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறது கடவுள் மட்டும்தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அவனை காப்பாற்ற யாரும் முடியாது, சிபாரிசு கிடையாது, சஃபாத்து கிடையாது, யாரும் பரிந்துரை பண்ணாலும் நான் எடுத்துக்கிறேன் சொல்றாருல.
தனியாக நான் படைச்ச அவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படிங்கிறது. அப்ப யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லைங்கிறத வசனம் சொல்லுது. எவ்வளவு மக்கள் சிபாரிசுகள் அடிப்படையில் சஃபாத்துகள் அடிப்படையில் பாங்க சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்க ஸலவாத் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சஃபாத் கிடைக்கும், இப்படிலாம் சேர்த்து நம்ம ஏமாற்றி வச்சிருக்கிறான். அது இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வசனம் தான் இது. தனி ஒருவனாக நான் படைத்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன், நீ ஒதுங்கு அப்படிங்கிறார். தனித்தே நம்ம போகிறோம், யாரும் சேர்ந்து இருக்க மாட்டோம். அது 100% நம்ம வாழ்க்கையில் மாதிரி புரிஞ்சிருக்கிறோம். நம்ம யாரும் உதவி வரமாட்டாங்க, கடவுளத்தை நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, அவர் தான் மன்னிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு, அவர் விரும்பினா நம்மளை மீட்டுக் கொள்வாரு, நமக்கு பெரும் கூட்டம் இருக்கு, பெரும் ஜமாத்து இருக்கு, பெரும் அமைப்பில் இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், அதெல்லாம் இங்கே தான் உலகத்தில் இதை சில காரியங்கள் செய்ய முடியும். அல்லாவுடைய அனுமதியின் பேர் அதை கூட தனி ஒருவனா அந்த தலைவனை செத்தா கூட என்ன செய்ய முடியாது, இந்த கூட்டம் எதுவும் செய்ய முடியாது. அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய வசனம் தான் இந்த வசனம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோமோ அதை பயன்படுத்துகிறோமா, அதை நினச்சி பார்க்குறோமா, நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது கடவுளை தவிர. அதுதான் ஃபேக்ட், உண்மை, பெரிய பேருண்மை. அப்படிங்க அதை தெளிவாக அல்லாஹ் சொல்றாரு, தனி ஒருவனாக நான் படைத்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு தாராளமா இது செஞ்சாரு, ஏராளமான பணத்தை அவனுக்கு நான் வாரி வழங்கினேங்கிறார். இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு செல்வ செழிப்பை நான் கொடுத்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நல்ல உணவுகளை கொடுத்தேன். ஆனால் அவன் என்ன செஞ்சான், அதுக்கு மாறு செஞ்சாங்கிறது தான் அந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த வார்த்தையை தனி ஒருவனாக நான் படைத்த அந்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கின்றேன், ஏராளமான பணத்தை அவனுக்கு நான் வாரி வழங்கினேன், கவனித்துக் கொள்வதற்கு பிள்ளைகளையும் கொடுத்தேன் சொல்றார். ஒவ்வொன்றையும் அவனுக்கு நான் இலகுவாக்கினேன், கஷ்டமா கிடைக்க வேண்டிய எல்லாமே இலகுவா அவனுக்கு கிடைக்க செஞ்சார் எல்லாம். இருப்பினும் அதிகம் பெறுவதற்கு அவன் பேராசைப்படுகிறான். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தான். இன்னும் 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 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கோ அதுக்கும் திருப்தி அடையணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய செல்வம், நம்முடைய இல்லம், நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு திருப்தியா இருக்கணும். இருக்குது, அது குறைபாடு இல்லைல்ல. அவன் எப்படி இருக்கான் அப்படி பார்த்துருந்தா தான் நமக்கு குறைபாடு ஆகும். நம்மளோட அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறானா, அவன் பெரிய கடை வச்சிருக்கிறானா, நிறைய புள்ள இருக்கு, அவனுக்கு நிறைய வருமானம் இருக்குதா, நிறைய சொத்து இருக்குதா, நிறைய வாடகை வருதா, இப்படிலாம் யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து திருப்தி ஆகாது. நாம எப்படி இருக்கிறோம், அவனுக்கு அவ்வளவு இருந்தாலும் அவன் அதே மாதிரி திருப்தியா இருப்பானாலும் திருப்தியா இருக்க மாட்டான். அவனை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்றாரு, அவன் இன்னும் ஆசைப்பட்டான்னு சொல்றாருல. ஏன் அவன் திருப்தி விட்டோன்னா இல்லை, நாம் திருப்தியா இருக்கிறோம். நம்ம கிடைக்கிறத கொண்டு நாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம்னா நாம தான் சரியான நபர். அந்த அடிப்படையில் ஏராளமான பணத்தை அவனுக்கு நான் வாரி வழங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய வழங்கியிருக்கிறார். அதை வழங்கிய பணத்தில் இருந்து அவன் என்ன செய்யணும் நல்லா நம்ம கட்டளையிடுறாரு. கடமையான தர்மம், கட்டாய தர்மம் ஒன்று இருக்குது, அப்புறம் தர்மமும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு தான் அல்ல நம்ம சொல்றாரு. ஆனால் அதை செய்யாததுனால அவனுடைய நிலைமை துக்கமாயிடுது, கஷ்டமாயிடுதுன்னு சொல்றாரு, சிரமமா இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அதிகமாக அவனுக்கு நம்ம கொடுத்துருக்கு ஏழை பணத்தை நாம் அவனுக்கு வாரி வழங்கினோம், கவனித்துக் கொள்வதற்கு பிள்ளைகளையும் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு வாரிசுகள் வழங்கியிருக்கிறார். பிள்ளை இல்லாத பெற்றோர்களுக்கு மத்தியில் பிள்ளை உள்ளவன் சிறப்பானவன் தானே, அதை நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்படி கொடுத்திருந்தும் இருப்பினும் அதெல்லாம் காணாதுன்னு இருப்பினும் அதிகம் பெறுவதற்கு அவன் பேராசைப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் அவனுக்கு ஒவ்வொன்றையும் இலகுவாக்கியிருக்கிறார். இப்போ நமக்கு இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நம்மளை சுற்றி நகரம், மரங்கள் கிடையாது. இந்த ஊரில் நமக்கு ஒரு மாம்பழம் வேணும்னா வாங்குறோமா இல்லையாத, இவ்வளோ எளிதாக கிடைக்குது நம்மளுக்கு எல்லா விதமான பழங்களும். ஒரு ஊரில் ஒரு கொய்யா தோப்பு இருந்துச்சுன்னா அவனுக்கு கொய்யா தான் கிடைக்கும் அவனுக்கு. அந்த கிராமத்தில் மாம்பழம் வாய்ப்பு கம்மி, ரொம்ப மாம்பழம் மரம் இல்லைன்னு சொன்னான். ஆனால் இந்த நகரத்தில் நம்ம வாழ்கிறோம், இந்த இடத்துல எல்லாம் கிடைக்குது இல்லை. மக்காவுக்கு போனோம்னா எல்லா விதமான கனிவிற்கும் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் என்ன விளையுதோ அதை நம்ம அனுபவிப்போம். உலக நாடுகளில் எல்லா நாடுலையும் விளைவிக்கக்கூடிய அந்த எல்லா பழங்களும் அங்கே வந்து சேருது. அது இப்ராஹிம் நபி பிரார்த்தனை பண்றார் அந்த வாழ்வாதாரத்தை பற்றி. அதை அல்லாஹ் ஆகுமாக்கி வச்சிருக்கிறார். வித்தியாசமான பழங்கள், வித்தியாசமான கலர், வித்தியாசமான வடிவங்கள், வித்தியாசமான சுவைகள் அந்த மக்கா நகரத்தில் நம்ம பார்க்குறாங்க. அப்படி இலகுவாக நல்லா சொல்றாரு. கிடைக்க வேண்டிய விஷயங்களை, அது இல்லமா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, என்ன ஒண்ணு குடிப்போ, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் உனக்கு நாம் இலகுவாக ஆக்கினேன்னு சொல்றார். அப்ப அல்ல நம்ம என்ன செய்யணும், அல்ல எதிர்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா நன்றியா நம்ம இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீ எல்லாம் கிடைக்கப்பட்டவன், பணம் கிடைக்கப்பட்டவன், பிள்ளை கிடைக்கப்பட்டவன், எல்லாம் இலகுவா கிடைக்கப்பட்டவன், அவன் நன்றி அவன் செலுத்தல, அதனால தான் அவனுடைய இந்த நாள் சிரமமா இருக்குதுங்கிறதல்ல சொல்றார். ஆக இருப்பினும் அதிகம் பெறுவதற்கு அவன் பேராசைப்படுகின்றான் அப்படிங்கிறார். பேராசை எப்போ வரும், நமக்கு திருப்தியில வரும். இது காணாது, பத்தாது பத்தாது பத்தா, அவன் திருப்தி அவனுக்கு தான் அந்த மாதிரி பேராசை வரும். இதை பற்றி எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் நம்முடைய படைப்பாளராகவும் ஒவ்வொன்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவராகவும் அவர் அறியாமல் எந்த ஒன்றும் நிகழ்வதில்லை என்னும் ஒரு தன்மையை கொண்டவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை, நமக்கு உதவிகள் பல புரியக்கூடியவரை, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவரை, பேராற்றல் உடைய அந்த மகத்தானவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக ஜும்மாவுடைய இரண்டாவது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சி அல்லாஹ் அந்த 74 அத்தியாயத்தினுடைய 16 சொல்றார். அப்போ பேராசை பற்றி அல்லாஹ் சொல்றார். இதெல்லாம் இருந்தா நமக்கு அதனால சிரமமா இருக்கும். ஒவ்வொன்றையும் நாம் இலகுவாக பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாமல் இருந்தால் அந்த நாள் நமக்கு சிரமமாக இருக்கும். ஏராளமான பணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருந்தால் அந்த நாள் நமக்கு என்னவா இருக்கும்? சிரமமா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்றோம். அடுத்து 16 இந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக மறுத்தான் அப்படிங்கிறார். சான்றுங்கிறது அல்லாஹ் அந்த 19 என்ற கணித அமைப்பை இந்த காலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய சான்றுகள் அவர் படைத்த ஒவ்வொன்றுமே சான்றா இருக்குது. வானம், பூமி, மலை, விவசாயம், பயிர்கள், விளைச்சல்கள், மேய்ச்சல் நிலங்கள், இப்படி இன்னும் ஏராளமான படைப்புகளை படைச்சிருக்கிறாரு. இது மாதிரியான சான்றுகளை அவன் ஏற்றுக்கொள்ள பிடிவாதமாக மறுத்தான். அதனால அவனு என்ன செஞ்சு அதனால அவனுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றார். அதிகரித்தவாறு அவனை நாம் தண்டிப்பேன்கிறார். இந்த தண்டனை எப்படி எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னானிக்கு ஒரே மாதிரி சீராக இருக்காது. தண்டனை அதிகரித்தவாறே இருக்கும். அப்படிங்கிற இன்க்ரீஸ் வார்த்தை இருக்குது. அதை வந்து அதிகரிக்கணும். என்ன, நம்மளால ஒரு டீ குடிக்கிறோம்னா அதோட சூடு நம்மளால தாங்க முடியுது. கொஞ்சம் அதிக சூடு பட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. அதே லெவலில் அடுத்த வாடி குடிச்சோம்னா அது கஷ்டமா தெரியாது. அந்த சூடு நம்ம பார்க்குறோம்னா சாப்பிட்றதுல சில பேர் சூடாக சாப்பிட விரும்புவாங்க, சில பேர் சூடு இல்லாமல் சாப்பிட விரும்புவாங்க. சூடாக சாப்பிட சீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படிப்பா சாப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. அவன் பழகிட்டான். அதில் நமக்கு வந்து சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டு முடிக்க முடியாது. நம்மளால நம்ம முடிக்க முடியாது. நம்மளோட டபுள் சாப்பாடை குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. எப்படிப்பா சாப்பிட்டா நமக்கு ஆச்சரியமா, ஏன்னா அவன் அப்படி பழகிருக்கான். அவனுக்கு அந்த சூடு பேச தெரியாது. இப்போ பார்க்குறோம்ல, நம்ம எண்ணெய் சட்டி வடை பொரியுது, வலைதளங்களை பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான், எண்ணெயை நம்ம ஒரு தொட்டு திருச்சா நமக்கு வந்து தோலில் வலிக்கும், பொத்துரும், கஷ்டமாக இருக்கும். அவன் கையை விட்டு வடையை அப்படியே அழுறாரு, அள்ளி போடுறாரு. திருப்பி கையை அப்படியே எண்ணெய் தண்ணி துடைக்கிற மாதிரி கையை புளிஞ்சு அதில் போடுறாரு. எப்படி இது சாத்தியம்? அவன் சூடு அப்படி பழகிட்டானா என்ன நமக்கு ஒன்றும் தெரியல. அப்படிதான் சொல்லப்படுது. அந்த ஹீட் அவன் பழகிட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹீட் பட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்காது இல்லை. அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்னா அந்த டிகிரியை கூட்டணும். ஒரு நீரின் கொதிநிலை எவ்வளோன்னா 100 டிகிரி. 100 டிகிரி தான் அது கொதி அவன் தாங்கி ஓடுறான். அப்படின்னாக்கா அப்போ அதை விட கூடுதல் டிகிரி ஏற்றணும். அதுக்கு என்ன மெட்டீரியல் மாற்றணும். எண்ணெயினுடைய கொதிநிலை 100 இருக்காது, கூட இருக்கும். அதோட அதோட திக்னஸ் வேறல்ல. அப்போ இந்த மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பெயின் அவன் அனுபவிக்க முடியும். அதுதான் அல்ல அங்கே சொல்லும்போது அதிகரித்தவாறே அவனை நான் தண்டிப்பேன்கிறார். தண்டனைங்கிறது கூட்டிகிட்டே போவோம். அது சூடு மட்டும் கிடையாது. ஒரு அடைக்கக்கூடிய ஒரு இடத்துல அடைச்சி போட்டாலும் 4க்கு 4 இருக்கிறதுக்கும் 6க்கு 4 படுத்தா அது ஒரு பெருசு. 4க்கு 4 நீட்டி படுக்க முடியாது, உட்கார தான் முடியும். அப்போ அதிகரித்த வாரங்கிறது 2க்கு 2 ஆயிடும். அப்புறம் அது நிற்கத்தான் முடியும், உட்கார முடியாது. விளங்குதா? அந்த மாதிரி அதிகரித்தவாறே அது நெருப்பு மட்டும் இல்லை, எதை அனுபவிக்கிறானோ அது எல்லாமே. ஒரு கட்டி போடுறாரு அப்படின்னா அந்த கட்டி போடுறது வித்தியாசம் இருக்குல்ல. சும்மா ஒரு கையை கட்டி போட்டு தூளில் கட்டி போடுறதுக்கும் உடல் முழுக்க கையை காலையும் மடக்கி வச்சு கட்டி போட்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெறும் கையை கட்டி போட்டு உட்காரலாம், நிற்கலாம், சாஞ்சிக்கலாம். அது ஒரு பெரிய சிரமமாக இருக்காது, பழகிடுவோம். ஆனால் அதையே குண்டு கட்டினா கையை காலையும் மடக்கி ஒன்றா மொத்தமாக வரிஞ்சு கட்டிட்டா அசைக்க முடியாமல் கிடப்போம்ல. உடம்பு அசைக்க முடியாமல் என்ன நிகழ்வு நம்மளுக்கு? கொஞ்ச நேரம் நம்மளால் ஒரு பக்கமாக உட்கார முடியல. அப்புறம் இப்படி லெஃப்டில் மாற்றிக்கிறோம், அப்புறம் ரைட்டில் மாற்றிக்கிறோம், காலை நீட்டி வச்சுக்கிறோம், காலை தொங்க போட்டுக்கிறோம். பல விதமாக ஏன் செய்கிறோம்? ஒரு சில இருக்க முடியாது. தூங்கக்கூடிய மனுஷனே ஒருத்தர் நீட்டி இருந்து படுத்தானா ஒரே சீராக படுக்க மாட்டான்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க, ஒரு ஆளை படுக்க வச்சு. எவ்வரி 90 மினிட்ஸ் 90 நிமிஷத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்கிறான்னா அந்த உடல் ஷேக் ஆகுது. லெஃப்டோ ரைட்டோ திரும்புறது, காலை மடக்கிறது, காலை நீட்டுறது,
கையை உயர்த்தி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான். அது எப்படி நடக்குதுன்னா தூங்கும்போதே நிகழ்வு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவன் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சீராக இருந்தால் ரிலாக்ஸ்னஸ் இருக்காது. அப்போ கெட்டி போடப்படும் வித்தியாசம் இருக்குது. அடைக்கப்பட்டாலும் வித்தியாசம் இருக்குது, கெட்டி போட்டாலும் வித்தியாசம் இருக்குது, ஒரு நரகத்தினுடைய சூடுலையும் வித்தியாசம் இருக்குது. இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் தண்டனையா வழங்குறாரோ அதை அதிகரித்தவாறே அப்படின்னு சொல்றார். எந்த ஒன்றும் அதிகரிக்க முடியும், அதை அதிகரித்தவாறே அவன் நான் தண்டிப்பேன். ஏன்னா நம்முடைய சான்றுகளை அவன் ஏற்றுக்கொள்ளலைங்கிற சொல்றார். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதமாக இந்த குர்ஆன் உடைய அற்புதம் இருக்குது. 19 என்ற கணித அமைப்பில் இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சூறாவை நம்ம பார்க்குறோம். 116 அத்தியாயங்கிறது ஒரு 19 அமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட சூறாக்களாக இருக்குது. வசனங்கள், வார்த்தைகள், எழுத்துக்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த அற்புதங்கள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். அதை பார்த்தாலும் இது அற்புதம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக புரிஞ்சா தானே இது எப்படி சாத்தியம் நினைச்சா தான் அதை வழங்க முடியும். அவன் அதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது இந்த சான்றுகளை அவன் ஏற்றுக்கொள்ள பிடிவாதமாக மறுத்தான். அதுக்கு என்ன காரணம்? அவன் வழிநடத்தக்கூடியவங்க, அவனுடைய கூட்டத்தார், அவனுடைய தலைவர்கள், அவனுடைய இயக்கங்கள். அவன் என்ன சொல்ல இது கேட்பான். சுயமான சிந்திக்கணும்ல. 17:30 நல்லா சொல்றாருல, உங்களுடைய வழங்கப்பட்ட எல்லா உறுப்புக்கும் நீ தான் பொறுப்புன்னு சொல்றாருல. மூளை, கண்ணு, காது, செவி எல்லாமே நல்லா வழங்கியிருக்க நம்மளுக்கு. நீங்க தான் என்ன செய்யணும்? முடிவெடுக்கணுமே தவிர எவனையும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து நம்மளோட அவன் சிறந்தவன், நம்மளோட அவன் படிச்சிருக்கான், நம்மளோட கரெக்டாக சொல்லுவான் அப்படி நம்புறீங்கல்ல. அது இல்லை. நமக்கு தெரியுத ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒரு அரசனுக்கு தெரியாத விஷயம் அடிமைக்கு தெரிஞ்சிருக்கு. அது அந்த அரசன் தான் எல்லாம் தெரிஞ்சவனா? ஏன் அவன் அரசவையில் அமைச்சராக வச்சிருக்கிறான்? ஏன் அரசு கேட்கறான்? அவன் அரசன் தானே, அவனையும் முடிவு பண்ண வேண்டியது தானே. ஏன் அரசவையில் ஆள் வச்சிருக்கிறான்? அப்போ அவனுக்கு அந்த அறிவு இல்லைங்கிறது அவன் பிரகடனப்படுத்துறான்ல. அது மாதிரி தான். அதனால எல்லாம் தெரிஞ்சு எவனும் கிடையாது. ஸோ இவன் என்ன செய்யறான்னா அவன் அப்படி நம்புறான். அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் டிபெண்ட் பண்ணி எப்படி சார்ந்து இருக்கிறதுனால அவன் சொன்னா சரியானு சொல்லிட்டு அவன் தப்பு, இது பொய், இது அப்படின்னு தவறானு சொல்லி வெளிப்படுத்தியது மூலமா அதை என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்படிதான் நீ சமூகத்தில் பார்க்கிறோம். நல்ல ஒரு சிறந்த ஆளா இருந்தாலும் அதை பார்க்க மறுக்கிறானுவோ. ஏன்னா அவனை சார்ந்து அப்படி பண்ணி வச்சிருக்கிறான். இது தீயது, இது தப்பானது, இது வழிகெடுக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சதுனால அவன் அதன் மீது என்ன செய்யறதில்ல, சான்று ஏற்றுக்கொள்ள பிடிவாதமாக மறுக்கிறான். அதனால அந்த சிரமத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்ல. ஏனெனில் அவன் சிந்தித்தான் பின்னர் தீர்மானித்தான் அப்படின்னு சொல்றார். இது சிந்தித்தான் பின்னர் தீர்மானித்தான். அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. அவன் என்ன எல்லாமே அவன் அந்த அற்புதத்தை பற்றி அவன் சிந்திக்கல. அவன் சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறான். நாம் இதை ஏற்றுக்கொண்டா நாம் என்ன கதிக்கு ஆளாவோம், நம்ம இதை ஏற்றுக்கொண்டா நமக்கு நிலைமை என்ன, நாம் தனியாக விட்டுவிடப்படுவோமே, நமக்கு எந்த உதவி கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறான். கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களும் புரிஞ்சுக்கிறல. ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்தாலும் கடவுள் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவருங்கிறத அவன் புரிஞ்சுட்டான்னா தூக்கி வீசிடுவான். அப்படித்தானே அந்த நடக்குது. பிறவுடைய அதே நடக்குது இல்லை. அவன் மேஜிக் பண்ணக்கூடியவனு மேஜிக் பண்றாங்க. மூசாவும் போடுறாரு, கம்பை போட்டு பாம்பா அது போறத பாக்குறாங்க. அந்த ஒரிஜினல் மேஜிக் பண்ணா புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இது நம்ம பண்ண செட்டப்பு, சில கெமிக்கலை எண்ணெயை தடவி வச்சு நம்ம போடுறோம், அது வெயிலையோ சூட்லேயே படும்பொழுது நெளியுது. ஆனால் மூசா செஞ்சது அது அற்புதம், அது செட்டப் கிடையாதுங்கிறது அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அரசனாக இருந்தாலும் அவன் என்ன சொல்ல கட்டளையிடுறான்? நீ மூசாவை ஏற்றுக்கொண்டால் மார்கால் வாங்குவேன்னு சொல்றான். பிறவனு மார்கால் என்ன, வலது கை எடுத்துட்டு இடது காலை வெட்டிடுவான், வலது காலை எடுத்து இடது கை வெட்டி போடுவான், லெஃப்ட் ரைட் மாற்றி மாற்றி வெட்டுவான். இதான் மார்கால் அப்படிங்கிறது. இதை செய்வேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கடவுள் தான் பெரியவர்ங்கிறது அவங்க ஏற்றுக்கொண்டாலும் இல்லையா, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இல்லை. இவன் என்ன செய்யறான்னா அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. ஏன்னா அவன் சிந்தித்தான் பின்னர் தீர்மானித்தான். இதைத்தான் பார்க்குறான். சமூகத்தை, சமுதாயத்தை, இயக்கத்தை, ஜமாத்தை, சத்தியத்தை அதை பார்க்காம இதை பார்த்து அவன் தீர்மானிக்கிறான். அவன் என்ன தீர்மானித்தானோ அது மிகவும் துன்பகரமானது அப்படிங்கிறார். கடவுளை பார்க்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நம்முடைய அறிவை அதில் செலுத்தணும், சொல்லப்படுறதை காது கொடுத்து கேட்கணும். எதுவுமே இல்லாம அவனா தீர்மானிச்சுக்கிறான். மெய்யாகவே அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது அப்படின்னு 20 சொல்றார். மெய்யாகவே அவர் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. ஏன்னா அந்த வாழ்க்கையை மறுமை அணிச்சிட்டோம்னா திரும்ப அந்த உலகத்துக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவான ஒரு வாழ்க்கையா இருக்குது. இந்த உலகம் மாதிரி கொஞ்ச காலத்துக்கு உள்ளது இல்லை. 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டு போறது இல்லை. காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு
உலகமா இருக்குது, அந்த மறுமை. அதை இழந்தவங்களை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்லும் பொழுது மெய்யாகவே அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. அந்த துன்பகரத்தை அவன் அடையும் பொழுதுதான் அவன் ஒப்புக்கொள்வான். அப்போ யோசிப்பான், அது பயனற்றது. மரணத்தின் போதே இங்க அவன் தூங்கினா கூட எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துட்டு அவன் சொல்றான்ல, ஃபிரௌனு சமுத்திரத்தில் மூழ்கி அடிக்கும் போது சாவர நிலைமையில சொல்றான், மூசாவுடைய கடலை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றான்னு பாரு. அது மிகவும் தாமதம் நல்லா சொல்றார். கண் முன்னால் வந்துருச்சு மரணம், அப்போ சொல்றது அங்கேயே அப்போ தாமதம் நல்லா சொல்லிட்டாருன்னா அங்கே எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஊசியின் காதுல ஒட்டகம் எப்படி நுழைய முடியாதோ அது மாதிரியான ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறாரு. ஆக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதெல்லாம் நமக்கு தெளிவாக்கி நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழ்த்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.